கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவர் கடைவீதி வழியாக சென்று கொண்டிருந்த போது ஓரிடத்தில் அருமையான வாசனை வீசியது. அந்த பக்கமாக சென்று பார்த்தால் அது ஒரு பேக்கரி. அந்த வழியாக போவர் வருவோர் கவனத்தை எல்லாம் அந்த வாசனை ஈர்த்தது. அவர்கள் வந்து அந்த இனிப்பு வகைகளை வாங்கி சென்றார்கள். அவரும் கூட வாங்கி வந்தார். அந்த இனிப்பு வகையானது அதனுடைய தன்மையை வெளிக்காட்டும்படியாக வாசனை வீசியது. நாமும் கூட அது போல ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் நம் மூலமாய் வெளிப்படும் போது அநேகருடைய இருதயத்தை கவர்ந்து அவர்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து சேரும்படியாக, தேவனை நேசிக்கிறவர்களாய் மாறும்படியாக அப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். எனவே மற்றவர்கள் உங்கள் சாட்சி வாழ்வை கண்டு மனம் திரும்பும்படியாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.